மாத்துறதும் காலை மாத்துறதும் அவருக்கு ஒண்ணு புதுசு கிடையாது. ஏற்கனவே பல கால்களை பார்த்தவர். ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட கால், அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மாவோட கால், அந்த அம்மா ஜெயிலுக்கு அமிச்சிட்டு உடனே முதலமைச்சர் ஆகணும்னு திரு டிடிவி தினகரன் அவருடைய கால், அதன் பிறகு கொஞ்ச நாள் மோடியோட கால், அமித்ஷாவோட கால், இன்னைக்கு பர்மனண்டா திரு மோடியோட கால்ல போய் சரண்டர் ஆயிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வெறும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் காலியும் துபாய் ஷேக்குகள் காலியும் பார்த்து பார்த்து பழகின நம்ம துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு பேஸ்ல நீங்க இந்த கேள்வியை கேக்குறீங்க? எப்ப பார்த்தாலும் துபாயில ஊர் சுத்திட்டு இருக்கீங்களே சார், நீங்க தலைவரா சார் உதயநிதி சார்? சொல்லுங்க சார். அதுல வேற ஒரு வெக்கம் கெட்டு நாக்குல நரம்பே இல்லாம பேசுறாரு. இந்தியால நம்ம தமிழ்நாடு சிறந்த மாநிலம், டபுள் டிஜிட் growth, டபுள் டிஜிட். அதாவது உதயநிதி சார் இன்னைக்கு திமுகக்கு இந்த துரோக மாடல் ஆட்சி திமுகக்கு தெரிஞ்ச ஒரே டபுள் டிஜிட் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், அந்த டபுள் டிஜிட் தானே சார் சொல்றீங்க சார்? நீங்களே ஏன் சார் நீங்க உங்க பேரையே ஸ்டேஜ் போட்டு மைக்க பிடிச்சு உங்க மானத்தையும் வாங்கிக்கிறீங்க? பாவம் சார் நீங்க. திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பேசுறாரு, இன்னைக்கு இந்தியா 2G தாண்டி 5G எப்படி இந்தியாவோட மூல முடுக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கு. இன்னைக்கு ஒரு தலைவரா அவர் இன்னைக்கு இந்தியாவை 2047 நோக்கி கொண்டு போறாரு. 2047 நோக்கி எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வை பாருங்க. 2047 எப்படி இந்தியா வல்லரசு ஆகணும், விக்சித் பாரத் ஸ்கீம்ஸ். 1 GB டேட்டாவோட விலை ஒரு கப்பு டீயோட விலையோட குறைஞ்சிருக்கு, ஒரு கப்பு தேநீரோட விலையோட 1 GB டேட்டாவோட விலை குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவோட வளர்ச்சி இருக்கு. அப்படி பேசுறவர் தலைவரா இல்ல இங்க டம்மியா ஒரு துணை முதலமைச்சர்னு ஒரு போஸ்டர் வாங்கிட்டு